ஹாய் கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் த ரெக்கார்டிங் அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங். ஸோ இந்த டாம் க்ரூஸ் சார் நடிச்சிருந்த மிஷன் இம்பாசிபிள், ஸோ அந்த பட சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு 8வது பார்ட். இந்த 8வது பார்ட்டோட தொடர்ச்சி வந்துட்டு 7வது பார்ட்ல இருக்குது. ஸோ அந்த 7வது பார்ட்டோட தொடர்ச்சியில இருந்து இந்த 8வது பார்ட் வந்துருக்குது. ஸோ இந்த 8வது பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதன் கண்டினியூஷனா வந்த இட்லிக்கு வந்துட்டு 7வது பார்ட்ல இருந்து கண்டினியூஷனா வந்து இந்த பார்ட்டையும் அந்த பார்ட்டையும் சேர்த்து வச்சு ஒரு விஷயம் பேச போறேன். அண்ட் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கல அப்படின்னா வந்துட்டு மஸ்ட் வாட்ச் சொல்ல முடியாது. பிகாஸ் வந்துட்டு ஹாலிவுட் லவர்ஸ் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு டாம் க்ரூஸ் அவர்கள் பிடிக்கும், ஆக்ஷன் பாக்ஸ் சம்திங்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். மற்ற மாதிரி வந்துட்டு ஏதோ போகுது ஏதோ பண்றாங்க அப்படி மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 1996 இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு அது கண்டினியூஷன் பார்ட்டா தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்களுக்கு இது புரியுமான்னு கேட்டா புரியாது. சரி, 1996 இருந்து கூட பார்க்க வேணாம். பட் 7வது பார்ட்டையும் 8வது பார்ட்டையும் பார்த்தாதான் இந்த 2 பார்ட்டோட கண்டினியூஷன் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இல்லை அப்படின்னா சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ இது ஃபைனல் ரெக்கார்டிங் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பிகாஸ் இதுதான் எண்டிங்கா இல்லை இதுக்கப்புறம் வேற இருக்கான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுல இருந்து இது வரைக்கும் நிறைய விஷயங்களை ஒப்பிட்டு பழைய சீக்வன்ஸே வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. அண்ட் இதை பத்தி இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துட்டு பேச போறேன். ஸோ நீங்க வந்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க, வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கடையில் வந்துட்டு சாணம் எல்லாம் வாங்கிட்டு போவேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க பெல் பட்டன் ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சாரி உச்சமே இல்ல சேனலுக்கு பெல் பட்டன் ஷேர் தட்டி விட்டீங்கன்னா வந்துட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, கோடி புண்ணியமா போகும். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். இப்போ இந்த மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா அதோட அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. அந்த படத்தோட போக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 7வது பார்ட்ல ஒரு இம்பாசிபிளான ஒரு மிஷனை பாசிபிளா வந்துட்டு மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு செல் ஒரு வித்தியாசமான ஒரு பாம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சோர்ஸ் மாதிரி. ஸோ அந்த சோர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதை வச்சு அதை ஹேண்டில் பண்றது ஒரு கிராஸ் சிம்பிள்ல இருக்கிற ஒரு கீ. அது இன்னொருத்தட்ட இருக்கும். 2 கீயும் சேர்த்தா ஒரு கீ மாதிரி ஒன்று உருவாகும். ஸோ அதை வச்சுதான் அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் தேவைப்படாது, ஒரு சோர்ஸ் கோட் இருக்குது. அந்த கோட் இருந்தால் தான் வந்துட்டு அதை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த ஒரு கீயை யூஸ் பண்ணிட்டு எடுக்கும் போதே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அது தன்னிச்சையா செயல்படும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எலான் மஸ்க் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, AI is more dangerous. Mark my words, AI is far more dangerous than nukes. அதுவும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நாம வளர்றோம், பழகுறோம், சிரிக்கிறோம், விளையாடுறோம், சம்பாதிக்கிறோம், சாவுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு தன்னிச்சையா நம்ம செயல்படுறோம். நமக்குன்னு ஒரு வழிகாட்டி நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம தன்னிச்சையா செயல்பட வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஸோ அதே மாதிரிதான் நம்ம ஒன்று அம்மா அப்பா மாதிரி வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அது தன்னிச்சையா செயல்பட்டு அது நம்மளே வந்துட்டு அழிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு பிரச்சனையா இங்க போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த தன்னிச்சையா அந்த ஒரு விஷயம் செயல்படுது. அந்த கம்ப்யூட்டர் சோர்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாக், ஒரு சம்திங், அது ஒரு பாம் மாதிரி. ஸோ அது வந்துட்டு செயல்படுது. அப்போ அதை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்றது பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நீர்மூழ்கி கப்பலில் வந்துட்டு அது அப்படியே ஸ்லைடிங் ஆகி அது வந்துட்டு வெடிச்சு அது வந்துட்டு உள்ள போய் மூழ்கிறது கடலின் ஆழத்துல. அப்ப அதுல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இம்பாசிபிளான மிஷனை வந்துட்டு முடிக்கிறதுக்காக ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நம்ம டாம் க்ரூஸ் வந்துட்டு அதுக்குள்ள போறாரு. நாம எடுக்கிற முடிவுகளை வச்சுதான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா எல்லா பார்ட் 1996 இருந்து வந்த 2000 சம்திங், இதுல 2024 தெரியல. ஸோ இவ்வளவு தூரத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா அது ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். ஓகே, காரு சேஸு ஃபைட்டு சீனு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற ஒரு இதுல வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா காமிப்பாங்க. ஏன்னா 1996 இருந்து இப்போ வரைக்கும் உள்ளதுல வந்துட்டு நிறைய கார் சீன்ஸு, ஃபைட் சீன்ஸு, ஓடுறது, தாவுறது அப்படிலாம் தான் இருக்கும். பட் ஆனா இந்த பார்ட்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடுறதுலாம் இருக்கும். லைக் வந்துட்டு ரொம்ப அவரோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஐடென்டிட்டியே வந்துட்டு இந்த ஓடுற சீன் தான். அதை வச்சு வந்துட்டு கலாச்சி வீடியோலாம் போட்டிருந்தானுங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு தண்ணிக்குள்ள, கடலின் ஆழத்துல மீன் வந்துட்டு இந்த டைட்டானிக் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ டைட்டானிக் வந்துட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள அளவு வரைக்கும், அதை தாண்டி அதோட கொஞ்சம் பக்கம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த நீர்மூழ்கி கப்பல் உள்ள இருக்கும்போது ஸோ அதுக்குள்ள போயிட்டு அதுல இருந்து எப்படி அந்த ஒரு கோடை எடுத்தாங்க அப்படிங்கறதான் இந்த படம்.
அவனுக்கு இந்த நிலைமை. ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை தாண்டி இதை தவிர்த்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இட்லைக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கீயை எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான் படம், இதோட வந்துட்டு எண்டு கார்டு போட்டாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இல்லைங்க இதுக்கு மேல ஒண்ணு இருக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டோ பாமே வந்து நம்ம வந்துட்டு டிஃப்யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு இந்த உலகமே வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு சோழி முடிஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அந்த ஒரு இதையும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதே வந்துட்டு செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு குடும்பம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த எம்எஃப்ல வந்து இருந்தவங்க தான். ஸோ அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு கிளியர் பண்ணி அதுல இருந்து வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதுல வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள்ல காமெடி இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு இந்த படத்துல ஒருத்தங்க அந்த ஒரு அக்கா வந்துட்டு சூப்பரா காமெடி பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இவங்க 2 பேர் இவங்க வந்து கடல்ல இருந்து ஆழத்துல வந்துட்டு ஒரு டாம் குரூஸ் வந்துட்டு உள்ள போய் அப்படியே ஏதோ பண்ணி தப்பிச்சு கிப்பிச்சு வந்துட்டாரு. அப்போ தன்னோட காதலி வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே எட்டி என்ன நடக்குது தம்பி அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. அண்ட் அவங்க வர சீன்லாம் வந்துட்டு சிரிப்பு நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு நிறையவே சிரிச்சுட்டு இருந்தேன். அண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய வித்தியாசமான விஷயத்த காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல வந்துட்டு அதிக அளவுல வந்து பெரிய லெவல் ஆஃப் சீன்ஸை காமிக்கிறத விட சின்னதா ஒரு சீன்ஸ் காமிச்சா அது வந்து பயங்கரமா இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் இவ்வளவுதான் அப்படின்ட்டு, பட் அதுல இருந்து வர்ற அந்த கடலின் ஆழத்துல அது வந்து இந்த ரொட்டேட் ஆகிற ஃபேன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து அவர் தப்பிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள போய் ஸோ அதுல இருந்து வந்துட்டு அது இழுத்துட்டு போகும்போது அதுல இருந்து தப்பிச்சு ஸோ ரொம்ப சூப்பரா வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மிஷன் இம்பாசிபிள் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் 2000 சம்திங்ல வந்து ஒரு படம், அந்த படத்தோட நான் பார்க்க முடியல என்னால. இது ஆனா பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு தியேட்டர்ல விசிட் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது. பிகாஸ் ஹாலிவுட் லவர்ஸ் மட்டும் தான், வந்துட்டு பெருசா யாரையும் வந்துட்டு இப்படி போகணும் இப்படி பண்ணணும் இப்படி பார்க்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டேன். ஸோ ஹாலிவுட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் தியேட்டர் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட்